Hi guys, welcome to my channel. உங்கள் ப்ராடக்ட் ரிவ்யூ பியூட்டி டிப்ஸ் வேர்ல்டு வைடாக தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்புறம் தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு விஷுவலுக்கே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹேர் ஃபால் பார்த்திங்கன்னா 25 வயதை கடந்துட்டோம் அப்படின்னாலே எல்லாருக்கும் இருக்கிற காமன் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இதில் பெரும்பாலும் ஆண்கள் பார்த்திங்கன்னா ஹேர் ஃபால் ஆக போது நான் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிறணும், இல்லை ஹேர் ஃபால் ஆகிடுச்சு நான் பொண்ணு பார்க்க கூட வரமாட்டேன் அப்படின்னு ரொம்ப டிப்ரெஷனில் தான் இருக்கிறாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா தலையில் இருக்கிற முடி பார்த்திங்கன்னா வளரும் அப்புறம் கொட்டும். இந்த மாதிரி சுழற்சி முறையில் தான் இருக்கும். பொதுவாகவே ஒரு நாளைக்கு 50லேருந்து 100 முடி வரைக்கும் கொட்டுறது சாதாரணம் தான். அதுக்கு மேலே நமக்கு கொட்டும் போது தான் அது தலைமுடி பிரச்சனை ஆகுது. இந்த முடியெல்லாம் ஏன் உதிருதுன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் டி, விட்டமின் இ, இரும்பு சத்து குறைபாடுனால தான் நமக்கு ஹேர் ஃபாலே ஆகுது. இதுக்காக நம்ம டாக்டர் கிட்ட போனோம்னா விட்டமின் டிஃபிஷியன்சி டேப்லெட்ஸ் தான் கொடுப்பாங்க. இதை நம்ம லைஃப் லாங் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். பட் லைஃப் லாங் நம்ம டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறது அவ்வளோ நல்லது கிடையாது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மெடிக்கல் டேர்ம்ஸ் பற்றியும் பார்த்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம லைஃப்பில் சில பல மாற்றங்கள் செய்கிறதுனால, டெய்லி ரொட்டீனில் சில மாற்றங்கள் செய்கிறதுனால நம்ம இந்த ஹேர் ஃபாலை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். நேச்சுரலாக நீங்கள் போகும்போது கொஞ்சம் டைம் ஆகும், பட் பர்மனெண்ட்டாக இருக்கும். ஆலோபீசியா டோட்டலிஸ் இந்த குறைபாடு உங்களுக்கு இருந்ததுன்னா உச்சந்தலையில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வட்ட வடிவில் சொட்ட மாதிரி இருக்கும். அந்த குறைபாடு ஆலோபீசியா டோட்டலிஸ்னால வருது. இந்த ஆலோபீசியா டோட்டலிஸ் இஷ்யூஸ் தான் ஹேர் ஃபாலோட பிகினிங் ஸ்டேஜ்னே சொல்லலாம். இந்த இஷ்யூஸ் பார்த்திங்கன்னா ஏன் வருதுன்னு ரிசர்ச் பண்ணியுமே டாக்டரால் கூட கண்டுபிடிக்க முடியலன்னு தான் சொல்கிறாங்க. பட் மோஸ்ட்லி இந்த ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்கிற பர்சனுக்கு தான் இந்த இஷ்யூஸ் அதிக அளவில் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிக்கிறாங்க. நம்ம ரொம்ப வருஷமாக டிப்ரெஷனில் இருக்கும்போது இந்த நோய் பார்த்திங்கன்னா நம்மளை சீக்கிரமாக தாக்கிடும் சொல்கிறாங்க. தைராய்டு இருக்கிறவங்களுக்குமே இது சீக்கிரமாக வந்துடும். ஆலோபீசியாங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. நம்ம சின்ன வயசுலேருந்து இந்த போனி டெயில் இல்லை ரெட்டச்சடை போடும்போது பார்த்திங்கன்னா இறுக்கி பிடிச்சி கட்டி வைப்போம். அப்படி இறுக்கி பிடிச்சி கட்டும் போது பார்த்திங்கன்னா முடியோட வேர் பகுதிகள்லாம் டேமேஜ் ஆகிட்டு அங்கே குட்டி குட்டி சலம் மாதிரி பிடிச்சிருக்கும். ஸோ இதனால தான் முடியோட வேர்கள் பாதிக்கப்பட்டு நமக்கு ஹேர் ஃபால் கொடுக்குது. ஸோ அதனால் தலைமுடியை எப்போ கொஞ்சம் லூஸாகவே விட்டுக்காங்க. இந்த குளிச்சுட்டு வந்ததும் பார்த்திங்கன்னா தலைமுடியை டவலால் இறுக்கி பிடிச்சி கட்டி வைப்போம். அந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க. டேலோஜன் எஃப்ளூவியம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேஞ்சரஸான டிசீஸ் தான். இந்த டிசீஸ் ஏன் நமக்கு வருதுன்னா நம்ம பாடியில் ஈஸ்ட்ரோஜன் குறைவாக இருக்கும்போது இந்த நோயினால் நம்ம அஃபெக்ட் ஆகும். இல்லைனா ஹைப்போ தைராய்டு இருக்கிற பீப்புள் இதனால் அஃபெக்ட் ஆவாங்க. இல்லைனா நம்ம இந்த கிராஸ் டயட்டிங் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த நோய் வரும். இல்லைனா புரதத்தோடைய இன்டெக் நமக்கு கம்மியாக இருக்கும்போது இந்த நோய் வரலாம். இது வந்ததுன்னா நமக்கு கடுமையான முடி உதிர்வையும் காய்ச்சலையும் ஏற்படுத்தும். ஆலோபீசியா பார்பே இது பார்த்திங்கன்னா முழுக்க ஆண்களோட தாடியில் ஏற்படுற ஒரு டிசீஸ். ஆண்களுக்கு தாடியில் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய முடி வளர்ந்துருக்கும், ஒரு இடத்துல வளர்ந்துருக்காது. இது இந்த டிசீஸ்னால தான். இந்த டிசீஸே கொஞ்சம் ஹை லெவலில் பார்த்திங்கன்னா ஒரு புண்ணு மாதிரி ஆகிட்டு அந்த இடத்துல முடி முளைக்காமல் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பேட்சாக இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த பேட்ச் இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா செவந்து போயோ இல்லைன்னா எரிச்சலோ வீக்கமோ கூட இருக்கலாம். இந்த டிசீஸ் பார்த்திங்கன்னா வைரஸ் தொற்றுனால தான் வருது. இந்த தொற்று பார்த்திங்கன்னா ஒரு 4 வீக் வரைக்கும் தான் நீடிக்கும். அதுக்கப்புறம் அதுவே சரியாயிடும். இல்லைனா நீங்கள் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிக்கிறது நல்லது. இந்த ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டெய்லி ரொட்டீனில் நீங்கள் என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னா, நீங்கள் வெளியில் போகும்போது தலையில் எண்ணெய் வச்சுட்டு போகாதீங்க. அது தூசெல்லாம் அப்சர்வ் பண்ணும். பொண்ணுங்களாக இருந்தீங்கன்னா வாரத்தில் 2 நாட்கள் தலைக்கு தேய்ச்சி குளிக்கணும். பசங்களாக இருந்தீங்கன்னா 3 நாட்கள் குளிக்கணும். நீங்கள் ஆயில் மசாஜ் பண்ணுறது மஸ்ட்டு. முடியோட வேர் வரைக்கும் எண்ணெய் பட்டு நீங்கள் மசாஜ் பண்ணும்போது முடியோட வேரில் பார்த்திங்கன்னா ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். ரத்த ஓட்டம் அதிகரிக்கிறனாலையும் நமக்கு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும். இந்த ஆயில் மசாஜை நீங்கள் வாரத்தில் 2 நாளோ 3 நாட்களோ பண்ணணும்.
இப்போ நம்ம எல்லாருமே கெமிக்கல் கலந்த ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறோம். இருந்தாலும் நமக்கு ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா நம்ம கொஞ்சம் மைல்டான ஷாம்பு யூஸ் பண்ணுறது நல்லது. அதுக்காக நம்ம இந்த பேபிக்கு யூஸ் பண்ணுற பேபி ஷாம்பு யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லது. நெக்ஸ்ட், இதில் பொண்ணுங்களாக இருந்தீங்கன்னா முடி நீளமாக இருக்கிறது தான் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும். அதனால நம்ம வெட்டணும் அப்படின்னாலே அவங்க கோவப்படுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 6 months ஒன்ஸாவது நம்ம வெட்டி ஆகணும். இல்லைன்னா முடியோட எண்டில் பார்த்தீங்கன்னா இறந்த செல்கள்னால முடி பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட்டட் ஹேராக நிறைய இருக்கும். இது நம்ம 6 months ஒன்ஸ் வெட்டும் போது தான் முடியோட வளர்ச்சியும் அதிகரிக்கும். நெக்ஸ்ட் வந்து ஈரமாக இருக்கும்போது நம்ம முடியை சீவுறதோ இல்லைன்னா அந்த ஹேர் ட்ரையர் ஹேர் ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணுறதோ கூடாது. ஈரமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா முடி வந்துட்டு ரொம்ப வீக்காக இருக்கும். அந்த டைமில் நம்ம சீவும் போது நமக்கு நிறைய ஹேர் ஃபால் ஆகும். ஈரமாக இருக்கும்போது நம்ம ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணும்போது சூடான ஹேர் பட்டு நம்ம முடி வந்துட்டு 2 வெடிக்க ஆரம்பிக்கும். இதனால நமக்கு ஹேர் ஃபால் அதிகமாகும். நெக்ஸ்ட் வந்துட்டு இறுக்கி பிடிக்கிற மாதிரியான ஹேர் ஸ்டைல் எதுவும் நீங்கள் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வந்து உடற்பயிற்சி பார்த்திங்கன்னா நம்ம உடம்ப கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறதுக்காக மட்டும் நம்ம உடற்பயிற்சி செய்கிறது கிடையாது. நீங்கள் உடற்பயிற்சி செய்யும்போது பார்த்திங்கன்னா உடம்பு முழுக்க வந்துட்டு ரத்த ஓட்டம் சீராகும். ரத்த ஓட்டம் சீராகும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகும், முடி வளர்ச்சி அதிகமாக இருக்கும். ஸோ டெய்லி ஒரு 10 நிமிஷம் வந்து ரன்னிங் போங்க, அப்படி இல்லைன்னா 1/2 hour வாக்கிங்காவது போங்க. இந்த ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம புரதச்சத்து இரும்பு சத்து இருக்கிற உணவுகளை வந்துட்டு நம்ம அதிகமாக இன்டேக் எடுக்கணும். டெய்லியுமே ஒரு 10 15 வரைக்கும் இருக்கிற பாதாம் பருப்பை வந்துட்டு நீங்கள் ஊற வச்சு சாப்பிடுங்க. இல்லைனா வால்நட்டு, நிலக்கடலை, சுண்டல் வகைகளை வந்துட்டு டெய்லி ஒரு கப் எடுத்துக்கோங்க. இரும்பு சத்துக்கு பார்த்திங்கன்னா மாதுளம்பழம், பீட்ரூட், பேரிச்சம்பழம், உலர் திராட்சை, அத்திப்பழம், இறைச்சி, அப்புறம் முட்டை போன்ற உணவுகளை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு சாப்பிடாம கூட இருப்போம், ஆனால் டீ காஃபி குடிக்காமல் என்னால் இருக்கவே முடியாதுன்னு சொல்கிறவங்க தான் இங்கே அதிகமாக இருக்காங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா பாலில் கால்சியம் சத்து இருக்குதான், ஆனால் பால் நீங்கள் அதிகமாக குடிக்கும்போது ஹேர் ஃபால் தான் ஆகும். மில்கை நீங்கள் டீ காஃபின்னு இல்லை எப்படி குடித்தாலுமே உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகும். ஸோ வந்துட்டு நீங்கள் மில்கை தவிர்க்கிறது நல்லது. ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகிற வரைக்குமாவது நீங்கள் மில்கை தவிர்த்துருங்க. அடுத்த வீடியோவில் இதுக்கான ஹோம் ரெமெடி போடுறேன், அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை விஷுவலுக்கே வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.